பிரேக்கிங் நியூஸ். ஓமான் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடலில் ஈரான், ரஷ்யா, சீனா இணைந்து பெரும் அளவிலான கடற்படை இராணுவ பயிற்சிகளை நடத்த உள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் கடற்படை ரஷ்யா மற்றும் சீனா கடற்படைகளுடன் இணைந்து வரும் நாட்களில் இந்த பயிற்சிகளை நடத்துகிறது. இது 2019 முதல் ஆண்டுதோறும் நடைபெறும் மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் தொடர் பயிற்சிகளின் ஒரு பகுதியாகும். இந்த பயிற்சிகளில் கடல் பாதுகாப்பு, கடற்கொள்ளையர் தடுப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், மேலும் 3 நாடுகளின் இராணுவ ஒருங்கிணைப்பு ஆகியவை முக்கிய நோக்கங்களாக உள்ளன. பொதுவாக போர்க்கப்பல்கள் இதில் பங்கேற்கும். இந்த அறிவிப்பு வெளியாகும் நேரத்தில் பிராந்தியம் மிகுந்த பதற்றத்தில் உள்ளது. அமெரிக்கா தனது விமான தாங்கி கப்பல் குழுக்களுடன் களத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் ஈரான் ஹோர்மூஸ் நீரிணை அருகே தனித்தனியான IRGC இராணுவ பயிற்சிகளையும் அறிவித்துள்ளது. இதனால் அமெரிக்கா, ஈரான் இடையிலான நேரடி போர் இல்லை என்றாலும் பாரசீக வளைகுடாவில் இரு தரப்பும் காத்திருப்பு மற்றும் அழுத்த நிலை, மிலிட்டரி ஸ்டாண்ட் ஆஃப் நிலையில் இருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. ஒரு சிறிய சம்பவமே கூட பெரிய மோதலாக மாறக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த பின்னணியில்தான் ஈரான், ரஷ்யா, சீனா இணைந்த கடற்படை பயிற்சி அறிவிப்பு வெளியாகி உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வளர்ச்சி 3 நாடுகளுக்கிடையிலான இராணுவ உறவுகள் மேலும் வலுப்பெறுவதை வெளிப்படுத்துகிறது.